நான் இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருந்தாங்க. நான் அந்த படம் வந்து வீட்டில் டிவியில தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, உண்மையிலேயே அழகுப்பா. இல்ல கரெக்ட். பட் நான் எங்க அப்பாவை வந்து வீட்டில் பார்த்த விதம் வேற, பட் சினிமாவில் பார்த்த விதம் கண்டிப்பா வேற. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாதுங்க ஐயா. டயலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்பவும் பார்க்குறாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸாக இருக்கட்டும், அப்போ இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. டைலாக்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90s எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அப்போவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ கிறிஸ்பான, இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல. என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. நான் எல்லாம் ரெடி சார். என்ன சார் ஓகேன்ட்டாரு, நானும் ஓகே தான் சார், அவ்வளோதான் சார். எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொல்றாரு, அண்ணான்ட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு பின்னால அவங்க பேசாம இருக்குது அண்ணா. விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன், ஸோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா வந்து விஜய் சாரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காரு. அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு, அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். புரியல. அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து. அப்பா படத்துலயே சொல்லியிருக்காரு, மக்கள் திருப்பி மகேசன் திருப்புன்ட்டு. ஸோ அது மக்கள் சொல்ல போறாங்க, யார் இழுக்கிறாங்க இது அதெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. இப்போ கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ்க்காக வந்திருக்கோம், அப்பாவை கொண்டாட வந்திருக்கோம். அதனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். வீரபத்ரன் வந்து ஸ்பீக்கர்ல வந்து அப்ப இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது. அன்னைக்கு வந்து யாருமே ஏற்று நடிக்காத கதாபாத்திரத்தை கேப்டன் சார் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் அது பெரிய பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. அதை வந்து ஆர்கே சார் தெளிவா சொல்லுவாங்க. அது நீங்க சொல்லுவோம். பார்ட் 2ல சொல்லுவோம். முதல்ல இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம். அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஒன்னு கிடையாது. அப்பாவோட மொத்த படத்தையும் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன், அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும் தான் ஆசை. ஏன்னா இந்த படத்தில் நடித்த கேப்டனை வந்து எப்போதும் மறக்க முடியல. ஆர்கே செல்வமணி சாரை உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். எப்போவும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது. லியாகத் அலிகான் சார் மிக அற்புதமான வசனம். கோர்ட்டில் அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது, இன்னைக்கு கரண்டில் நடந்த மாதிரி இருக்கு. கேப்டன் பிரபாகரன், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அழகா, மிக அற்புதமா, அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிச்சு, அதில் காலால் கிக் பண்ணுறாரு. ஒரு பிரமாதமாக ஒரு ஆல் இந்தியா இல்லை, உலக லெவலில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த படம் இப்போ பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் அழுகையும் வந்துச்சு. அவர் மகன் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கும் என்னால் தாங்க முடியல. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, பிரம்மாண்டம். அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லேயும் 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க. அந்த நைட்டில் காட்டுக்குள்ளே தேடி வரும்போது இந்த லைட் வச்சு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு எடுத்திருக்காரு. அந்த மாதிரி அற்புதமாக எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வரணும். நன்றி, வணக்கம். இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒவ்வொரு பிரேமா உதவி இயக்குனர் மாதிரி அவரோட நான் வேலை செஞ்சு இந்த படத்தை ரெடி பண்ணேன். நேற்று 6:30 மணிக்கு போய் இந்த 4Kல அப்டேட் பண்ணேன். வேற லெவலில் வந்திருக்க கண்டென்ட். மக்கள், ரசிகர் பெருமக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக ரசிப்பாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் படம் அதில் தான் வந்து அந்த சாங்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் போடுவாங்க. இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த சாங்கை 3 தடவை திருப்பி போட்டாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தாக்க நான் போய் ஸ்க்ரீன் மேலே போய் ஆடி இருப்பேன்.
அப்படின்னு. அது இப்போ பார்க்கும்போது அப்படியே எனக்கு மயிரெலாம் அப்படியே நட்டுக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த கேப்டன் பிரபாகரன் படம் பிரம்மாண்டமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கான். இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்வமணி சார், செல்வத்துள் செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக, ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரலேகா, அலிபாபா 40 திருடர்கள், ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் 91 இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பரில் நியூஸ்லலாம் வந்ததை பார்த்தேன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேப்டன் நான் உங்கள் கூட மரியாதை படத்தில் நடித்தேன். ஒரு சீன் தான் நடித்தேன். இப்போ வரைக்கும் அந்த சீனு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. சமீபத்தில் உங்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படத்தில் கூட ஓப்பனிங்கில், படைத்தலைவன் ஓப்பனிங்கில் நீங்கள் சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன், யாருமே இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி ஒரு 2 வரிகள் போடுவாங்க. அதில் கூட அந்த மரியாதை படத்தில் வர வரிகள் அதில் அந்த சீன் அதில் போட்டு காட்டியிருக்கீங்க. கேப்டன், நீங்கள் மறைந்தாலும் இன்றும் பலரது மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கீங்க. எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய 100வது படம், கேப்டனோட 100வது படம் ஓடி இருக்கு. இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே 100வது படம் ஓடினதில்லை. அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்கள். மன்சூர் அலிகான் அண்ணன் பெறவாகரா அப்படின்றாரு. அப்போது அந்த 91 பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த நடிகரப்பா ஐயோ படுபாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்களாம். இப்போது நானும் அவரை நண்பர்களாக இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை. ஆனால் அப்போது எல்லோரும் அவ்வளோ பயந்துருக்காங்க. அவர் ஓப்பனிங் ஷாட்டு காட்டும் போதே முகத்தில் ரத்தம் தெரியுது. அப்படி கேப்டன்னால வாழ்ந்தவங்க, இன்னமும் வளர்ந்துட்டுருக்கவங்க நிறையா பேர். கேப்டன், உங்களுடைய புகழ் எப்போவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதில் நடித்த நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம், லிவிங்ஸ்டன் சார், ஸோ அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போது நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்த்து வராங்க. அதில் ஒருத்தர் தான் லெஜண்ட் சரவணன் அவர்கள். சிரிக்காதா, சிந்திக்கணும், புரியுதா? சிந்திக்கணும். இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சமீபத்தில் லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சுது. அப்போ நான் அவரை பார்க்குறப்போ அப்படியே எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சுங்க. அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு. அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேப்டனோட வீட்டுக்கு போனாக்க அவர் சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வரிசையில் கேப்டன், ஆமாம் சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன், பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறது எல்லாமே நான் தான் சொல்கிறேனே. அந்த கேப்டன் அதையும் நானே சொல்லிடுறேன் சார், கேளுங்க. காரணம் என்னன்னாக்க எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்பவுமே அவரோட வீட்டுக்கு போனாக்கா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாராம். அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்கா சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நான் பார்த்த மனிதர் என்றால், ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால், நடிகரையும் தாண்டி, தயாரிப்பாளரையும் தாண்டி, இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோடு இருக்காருன்னா அது லெஜண்ட் சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல அதுதான் என் வீட்டுக்கு வந்தா கூட நான் சாப்பிட்டு தான் போக சொல்லுவேன், புரியுதுங்களா? என் வீட்டுக்கு வந்தா கூட நான் சாப்பிட்டு தான் போக சொல்லுவேன். ஆனால் இவரே 100 பேர் வந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதநேயத்தோட இருக்கிறாரு. அந்த ஒரு மனிதனை இப்போ கூட நீங்க நினைக்கலாம் ஏதோ இவர் சரவணா ஸ்டோரில் போனாக்கா ஏதோ கட்டை போய் கொடுப்பாங்க போல, அதுக்காக பேசிட்டு இருக்காரு போலன்னு. உண்மையை சொல்றாங்க, நான் பல இயக்குநர்களுக்கு, பல தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நன்றியே இல்லை. இப்போ சொல்றேன், கருப்பு எம்ஜிஆர் நமது கேப்டன் அவர்களுக்கு பிறகு
இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த லெஜெண்ட் சரவணன் அவர்கள் தான். இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு மனிதராக இந்த லெஜெண்ட் அவர்கள் வருவாங்க. வரலன்னா பாருங்க. என்ன சார் கேட்டீங்க? ஆமா, இவர் சிகப்பு எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் இரண்டும் கலந்ததுதான் இந்த லெஜெண்ட் சரவணன் அவர்கள்.